சொந்தமா சுயமா தன்மானத்தோடு நினைக்கிறத பேச முடியல. அப்புறம் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி நேற்று நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுக கூட்டணி கட்சிகளை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். ஏன் தமிழின மக்கள் இத்தனை கோடி மக்கள் இருந்தும் இவர்களுக்கு அதிகாரம் வரவில்லை என்றால் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நிற்பதால் ஓர்மை இல்லை. ஓர்மை இல்லாதால் அரசியல் வலிமை இல்லை. அரசியல் வலிமை இல்லாதால் அதிகார வலிமை இல்லை. இவ்வளவுதான். இதைத்தான் நம்முடைய ஐயா காப்பா அரவாணன் தன்னின பகை என்கிறார். தேவேந்திரரை நிறுத்தினால் தேவர் போட மாட்டார், நாடாரை நிறுத்தினால் கோனார் போட மாட்டார், பறையரை நிறுத்தினால் படையாச்சி வாக்கு போட மாட்டார். இப்ப எப்படி தமிழ் தேசிய மக்களுக்கு தமிழின மக்களுக்கு அதிகாரம் வரும், அரசியல் வலிமை வரும்? ஆனால் கருணாநிதி பேரனுக்கும் பேத்திக்கும் ஓட்டு போட்டு விடுவார். ஏன்? இதுதான் இங்க இருக்கிற கொடுமை. ஒரு கவுண்டர் நாட்டாண்டால் அந்த சாதி ஆதிக்கம் பெறும் என்று மற்றவன் நினைக்கிறான். ஆனால் ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எம்ஜிஆரோ அல்லது ஐயா ஸ்டாலினோ ஆண்டால் தேவரும் கை கட்டுகிறான், கவுண்டனும் கை கட்டுகிறான், நாடாரும் கை கட்டுறான், வன்னியனும் கை கட்டுறான், நாமும் கட்டி விடுவோம் போட்டுறான். அதனால மொத்த வீட்டுக்காரனே ஆண்டுட்டு போயிடுறான். இதை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அப்புறம் வெளியில வந்து நாங்கள் யார் தெரியுமா, நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அதான் தெரியுது. சேர்ப்படி வாங்குறது, 2-3 சீட்டுக்கு முட்டிக்கால் போடுறது. சொந்தமா சுயமா தன்மானத்தோடு நினைக்கிறத பேச முடியல. அப்புறம் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி எங்க போய் எம்பிரணி? எதுக்கு என்ன எம்பிரணி? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.